உமைத்தனில் வாடும் மென் மலர்களுக்கு நாளும் போராட்டம், உம்மை காணாத கண்களுக்கு என்றும் நீரோட்டம். புதைந்திருக்கும் உண்மைகளை அகழ்ந்தெடுக்க அம்மா, சிதைந்திருக்க இதயங்களை சேர்த்திழுக்க வந்திடுவாய் பராபரமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய இந்த புண்ணிய பூமியினுடைய பாதுகாவலையும் பரிந்துரைப்பவளமாக இருக்கின்ற பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே, திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை, இணை அதிபர், ஆன்மீக குரு, அருட்சகோதரர், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட திரு அவையின் பெயரால் வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்கான உங்கள் வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் இருப்பதாக என்று சொல்லி, அம்மா தமிழில் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, நான் எழுதிய கவிதைகளிலெல்லாம் சிறந்த கவிதை அம்மா கவிப்பேரரசு வைரமுத்து. அம்மாவை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, அம்மாவை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தனாக மாற்றியது அம்மா. ஒரு சாதாரண மோகன்தாஸ் அவர்களை மகாத்மா காந்தியாக மாற்றியது அவருடைய தாய். சாதாரண ஒரு தளபதியை வீர சிவாஜியாக மாற்றியது அவருடைய அம்மா. வீடு வீடாய் பேப்பர் போட்டுக்கொண்டு தமிழகத்தின் தென்கோடியில் இருந்த ஒரு மாணவனை அணு விஞ்ஞானியாக மாற்றியது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் மாற்றியது அவருடைய அம்மா. ஆக தாய் என்பவள் தன்னை மறப்பவள், தன் பிள்ளையை நினைப்பவள் என்பதை மனதே வைத்துக்கொண்டு, எந்த காரணத்திற்காக, எந்த எண்ணத்திற்காக இந்த புண்ணிய பூமியை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றிலும் அன்னை பெரிய நாயகியினுடைய கருணை கடாட்சம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கேளுங்களேன் இந்த பாடலை. வானாலும் ஆண்டவனின் ஆசில்லா அன்னையே, நான் உன்னை தாயென்பேன் ஆக்குரைக்க தேனோரும் உள்ளம் ஒருவே உயிர் இனி பாடிடமே. அன்னையாய், தந்தையாய், தோழனாய் வாழ்வு நடத்தும் தெய்வம் நம் தெய்வம் இயேசு. இந்த இயேசுவின் அன்பு அன்னையாக, உங்களுக்கும் எனக்கும் மீட்பின் தாயாக இருந்தவள் அன்னை கன்னிமரியாள். அதாவது திருச்சபையின் விசுவாச வித்து எங்கெல்லாம் விழுந்து முளைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் அன்னையின் வணக்கமும் அஞ்சலி பெருக்கும் வேரூன்றி வளர்ந்திருக்கிறதை பார்வை கூர்மை உள்ளவர்களால் இறந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக செக்டகோவா, பொகிமியா பேரரசி, குவாதலூர், இறைமறுப்பு கொள்கையில் போலந்து நாட்டில் கூட அன்னைக்கு மாபெரும் தேவாலயம் உருவாகி இருக்கிறதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம், கேள்வியாவது பட்டிருப்போம். ஆக நீல கடல் மீது கப்பலடி, அதை பேயாய் புயலும் தாக்கிற்றடி, வெந்த புழுவாக ஆனாரடி, அந்நேரத்தில் அன்னையார் என்றாரடி என்ற உணர்வோடு போர்ச்சுகீசிய மாலுமிகள் கரை தட்டிவிடக்கூடாது என்பதற்காக அன்னையினுடைய கருணை கடாட்சம் இருந்து மாபெரும் தேவாலயம் வேளாங்கண்ணி, பூலோகம் போட்டும் பூண்டி புதுமை மாதா, வில்லியனூர் லூது மாதா, கோணாமுப்பம் பெரிய நாயகி மாதா, ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா என்று அன்னைக்கு மாபெரும் தேவாலயம் உருவார். காரணம் என்ன? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவின் அடையாளமாக இருப்பது கோவில்கள் மாதா கோவில் தான், இயேசு கோவில் அல்ல, மாதா கோவில். காரணம் என்ன? தாய் இறைவன் தான் எங்கும் இருக்க முடியாது என்ற ஒற்றை காரணத்தினால் தாய் இனத்தையே படைத்திருக்கிறார். ஆக
ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் பிறந்தன, இரட்டை பிள்ளைகள், சுகப்பிரசவம். ஆனால் மருத்துவமனையில் அந்த நர்ஸ் அம்மா உங்களில் ஒரு குழந்தை இறந்து விட்டது, மீதி ஒரு குழந்தை தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரசவ வலியை தாண்டி கண்விழிக்கின்ற பொழுது அவள் ஏதோ கேட்டது போன்ற உணர்வு. அம்மா உங்களுடைய ஒரு குழந்தை இறந்து விட்டது, ஒரு குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது என்று உடன் கதறி அழ ஆரம்பித்தான். எப்படி என்னுடைய 2 குழந்தைகளும் உயிரோடு இருந்தது என் வயிற்றில் நான் பார்த்தேனே, உணர்ந்தேனே, எப்படி என் குழந்தை இறக்க முடியும்? கொண்டு வாருங்கள், அந்த குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் என்கிறாள். கணவன் சொல்லுகிறான், அம்மா பச்சை உடம்புக்காரி அழாதே, ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கிறதே என்கிறான். அங்கே இருந்த 4 டாக்டர்கள், 12 நர்ஸ் எல்லோரும் சொல்லுகிறார்கள், அம்மா உங்களுடைய குழந்தை சுவாசிக்கவில்லை, ஆகவே இறந்து விட்டது என்கிறார். கொண்டு வாருங்கள், புதைப்பதற்கு முன்னால் அந்த குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் என்று சொல்லி இறந்து விட்டதாக மருத்துவம் சொன்ன அதை அந்த குழந்தை எடுத்து மார்போடு கட்டி பிடித்து அவள் கொஞ்ச ஆரம்பிக்கிறாள். ஒரு சில நிமிடங்களில் குழந்தை வீரென்று கத்துகிறது. உயிரோடு இருக்கின்ற குழந்தை தான் அழுதது என்று பார்த்தார்கள். ஆனால் இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த குழந்தை தாயின் மடியிலே இருந்து, மார்பில் இருந்து அழ ஆரம்பித்தது. மருத்துவம் தோற்று போய்விட்டது. இறந்து போன குழந்தை ஒரு தாயின் அரவணைப்பு அங்கே உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக அலைக்கடல் துரும்பென அல்லலும் வேளையிலே அடைக்கலம் நீயாவாய், அவநம்பிக்கை அம்புகளால் நான் ஐயப்படும் பொழுது நம்பிக்கை நங்கூரமாவாய் தெய்வமே என்ற உணர்வோடு கேளுங்களேன் இந்த பாடலை. வாழ்க தூய அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்து ஆளும் அரசனை ஈன்றவள் நீயே. வளர்கின்ற நிலா கூட தேய்கின்ற தினமுண்டு, வளர்கின்ற உன்மனமோ தேயாத நிலவம்மா. நீ இங்கு இல்லை என்றால் யாருக்கு நிம்மதி உண்டு? உன் நினைவினில் இல்லை என்றால் யாருக்கு சொர்க்கம் உண்டு? ஒரு வீட்டில் அம்மாவும் அப்பாவும், என்னுடைய பையன் +2 முடித்துவிட்டு சோகமாக இருக்கிறான். ஏறக்குறைய அவன் மிக உயர்ந்த மதிப்பெண் எடுத்துவிட்டு அவன் சோகமாக இருக்கிறான். ஏன்பா நல்ல மார்க்கு தானே எடுத்த? என்னை விட குறைவாக எடுத்த மாணவன் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறான், இவ்வளவு மதிப்பெண் எடுத்து நான் வீட்டிலே இருக்கிறேனே என்று சொன்னான். அவர்களுக்கு இருந்த சொந்த நிலத்தை விற்று அவனை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள். படித்தான், நல்ல வேலை செய்தான், பெண்ணை பார்த்தார்கள். அவன் அங்கே ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்து விட்டான். இந்த வயோதிக பெற்றோர் இங்கேயே இருந்து அவர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தது ஒரே வீடு. அம்மா தொலைபேசியில், அப்பா உன்னுடைய அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, வா, செத்துருவார் போல இருக்கு என்று சொல்லுகிறான். அம்மா என்னால் வர முடியாது, இன்னும் 1 மாதம் ஆகும் என்கிறான். 3 நாட்களுக்கு பின்னால் ஒரு தொலைபேசியில், அம்மா மகனே உன்னுடைய அப்பா இறந்து விட்டார், கொள்ளி வைக்கிறதுக்காவது வாடா சாமி என்ற பொழுது 3 நாள் ஆகும் நான் வருவதற்கு, 3 நாள் கழித்து நான் வருகிறேன் என்று சொன்ன பிற்பாடு இறந்தவனுடைய தந்தையினுடைய உண்மை 3 நாட்கள் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மகன் சொல்லுகிறான், அம்மா அப்பா இறந்துட்டாரு, போலாம் வா என்று சொல்லுகிறான். சரி, நம்மள அமெரிக்காவை தான் கூட்டிகிட்டு போகிறான்னு நினச்சிட்டு பார்த்தா இருந்த அந்த வீட்டை 4 கோடி ரூபாய்க்கு விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு வாமா போகலாம் என்கிறான். அம்மாவிடம், எங்கே? அனாதை ஆசிரமத்திற்கு, அனாதை ஆசிரமத்திற்கு கொண்டு போய் விட வேண்டும் என்பதற்காக கொண்டு போகிறார். மகனே, அப்பா இருந்த வீடு, நான் இங்கே இறந்து போகிறேன் என்று கண்ணீரோடு ஒரு கனத்த இதயத்தை 10 மாதம் சிறைபிடித்து பக்குவங்கள் பலபிடித்து பாசமாய் படிக்க வைத்த அந்த தாய் கண்ணீர் விட்டு இறக்குகிறாள். கேட்காமலே கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு அவன் அமெரிக்கா செல்லுகிறான். 24 மணி நேரத்திற்கு பிற்பாடு வீட்டிற்கு போகிறான். அங்கே போன பிற்பாடு தன்னுடைய தந்தை
இறந்து விட்டார், ஆகவே எல்லாம் முடிந்து விட்டது, ஆகவே இனிப்பு கூடு என்று தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறார். அப்பொழுது மனைவி சொல்கிறார், மகனே, ஐயா இனிப்பு சாப்பிடக்கூடாது, காரணம் இன்னும் உங்கள் வீட்டில் தூக்கம் முடியவில்லை. ஏனென்றால் அவன் விமானத்தில் வருகின்ற பொழுதே அந்த தாய் இறந்து விட்டிருந்தாள், இறந்து போய்விட்டான். ஆக அன்புக்குரியவர்களே, மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறான் வாரியான். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஆத்திச்சூடி. யார் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு நீயும் நானும் வர முடியாதோ, யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, அவள்தான் உன்னுடைய தாய் என்கிறான் சுவாமி விவேகானந்தன். என்னுடைய நல்ல குணங்களில் எல்லாம் என்னுடைய தாயிடமிருந்து போட்ட பிச்சை என்கிறான் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு தாயினுடைய காலடிதான் சொர்க்கம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னான் முகமது நபிகள். 10 மாதம் நம்மை சுமந்து நமக்கு புரண்டு படித்தால் வலிக்குமே என்பதற்காக புரண்டு படுக்காமலேயே நமக்கு வேண்டியதை உண்டு, அவளுக்கு வேண்டியதை உறுத்து, நாம் பிறப்பதற்கு முன்னால் நமக்காக ஜெபித்த அழுத ஒரே ஜீவன் ஒன்று உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தாய். ஆக இந்த தாயினுடைய புண்ணிய பூமி நோக்கி வந்திருக்கிற நீங்களும் நாயும் நம்முடைய அன்பு தாயை நினைத்து பார்ப்போம். அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்போம். அநாதை ஆசிரமத்தில் கொண்டு போய்விடக் கூடாது என்ற உறுதியான பிரதிஜையோடு இந்த புண்ணிய பூமி உங்களுக்கும் எனக்கும் அந்த பாடத்தை தரட்டும் என்ற இறுதி பாடலை என்ன அழகு, கேளுங்களே. நாத்திசை மக்களையும் கவர்ந்தெழுக்கும் தாயே, நானும் உனை போற்றும்படி செய்திடுவாய் தாயே, காலமெல்லாம் எங்களை காத்திடுவாய் நீயே, கலங்காமல் எங்களை காத்து வருவாய் நீயே என்ற உணர்வோடு பாவிப்படும் துன்பத்தை பார்த்து இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை யாரையா பராபரமே என்ற உணர்வோடு மற்றவர்கள் கலங்கி நிற்கின்ற சிறப்பாக நம்முடைய தாய், உலகத்திலே மிக சோகமான கண்ணீர் யாரு என்றால் ஒரு தாயினுடைய கண்ணீர் என்பதை நினைத்து பார்த்து அன்னையினுடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.